على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمنين وجنة الكافرين صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாய் அல்லாஹ்வுக்கே உரித்தாவதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈடேற்றமும் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வுத்தும சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபோ தாபிஈன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் இறுதி நாள் வரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழப் போகின்ற முத்தகீனான முஃமினான ஆண்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உதித்தாவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் ஷஃபாஅத்தும் அன்னாரின் மேலான மததும் பரக்கத்தும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக ஆமீன். அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இப்பள்ளி வாயிலில் இஅ்திகாஃப் என்னும் நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவரின் ரசூலும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அந்தந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தும் எவைகளை எல்லாம் தகுந்து கொள்ளுமாறு நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகள் அனைத்தையும் முற்றிலும் தகுந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸீயத்தும் நஸீஹத்தும் செய்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்புள்ள கொண்ட சகோதரர்களே, உலகத்தில் பிறந்த நாம் அனைவர்களும் ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு இடத்தில் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து வாழ்வோம் என்ற விடயத்தில் களிமாவை சொன்னவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய சகல மக்களும் அறிந்த ஒரு விடயம்தான், பிறந்த நாம் ஏதோ ஒரு நாளில் இந்த உலகத்தை விட்டும் பிரிவோம் என்பதை அவர்கள் உண்மையாக ஏற்றிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் எல்லா நஃப்ஸுகளும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்கிறான். இந்த மௌத்து என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம். நம்முடைய இந்த மௌத்து அடைந்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்க எங்க இருந்தாலும், பலமாக கட்டப்பட்ட கோபுரங்களில் நீங்கள் இருந்தாலும் கூட மௌத்து உங்களை வந்து அடைந்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, இன்று பல வைத்தியர்கள் பலவிதமான நோய்களுக்காக வேண்டி நிவாரணங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் மௌத்துக்குரிய நிவாரணம் யாரும் கண்டுபிடித்தது கிடையாது. அதற்குரிய சக்தியையும் ஆற்றலையும் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டான். மௌத்துக்குரிய நிவாரணம் இருந்தால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் காபிர்கள் எல்லாம் அவருடைய நிவாரணங்களை எடுத்து உலகத்தில் பல அநியாயங்களை செய்வதற்காக வேண்டி அதை எடுத்து அநியாயங்களை செய்திருப்பார்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியமான சீதவிகளே, சகோதரர்களே, இதனுடைய விடயத்தை பற்றி தெளிவாக பேசுவதாக இருந்தால் அதிகமான நேரம் பேச வேண்டும். ஜும்ஆவுடைய நேரம் குறுகிய நேரம் என்ற காரணத்தினால் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை நான் முன்வைக்கிறேன். எங்களது தாய் ஒரு குழந்தைய பெற்று எடுத்ததற்கு பின்னால் பேட் ஆஃப் சர்டிபிகேட் என்று கொடுப்பாங்க. இந்த குழந்தை இந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த குழந்தை இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த இடத்தில் பிறந்த குழந்தை என்று ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதே வைத்தியசாலையில் இந்த குழந்தை இவருடைய எக்ஸ்பயர் டேட் சுமார் ஒரு 40 வருடம் உலகத்தில் வாழ்வார். 2060ஆம் ஆண்டு உலகத்தை விட்டு பிரிவார். இந்த நாளில் இந்த இடத்தில் இவ்வாறு வஃபாத்தாகுவார் என்று மௌத்துக்குரிய உத்தரவாதம் கொடுக்கப்பட மாட்டார். அன்பார்ந்த சீதவிகளே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தை நினைத்து வாழ்ந்தால், எனக்கு இந்த நேரத்தில் இந்த நொடிப்பொழுதில் எனக்கு மௌத்து வரலாம் என்று ஒரு மனிதன் மௌத்தை நினைத்து வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் எந்த விதமான பாவத்தையும் அவன் செய்ய மாட்டான். அன்பான சகோதரர்களே, கண்ணியமான சீதவிகளே, எனக்கு உண்மையில் ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான சகோதரர்கள், விசேடமாக அதிகமான வாலிபர்கள், விசேடமாக விடக்கூடிய ஒரு மேலான ஒரு அமைப்பு இந்த தொழுகையை மறப்பாங்க, குர்ஆனை மறப்பார்கள், முதியவர்களை மதிக்க மாட்டார்கள். இவ்வாறு ஒவ்வொரு பாவங்களையும் இன்னைக்கு அதிகமான சகோதரர்கள், விசேடமாக வாலிபர்கள், அதே போல வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள் உட்பட இந்த மௌத்த மறந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை கண்கூடாக பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, கண்ணியமான சீதவிகளே, இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு கவிதையில அவங்க சொல்லுவாங்க, கம்மின் சகீமின், கம்மின் சகீமின், எத்தனையோ நோயாளிகள், எத்தனையோ நோயாளிகள் ஆஷஹீனம் மினத் தஹர், அவங்க உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மௌத்துக்கு நேரம் உண்டு, மௌத்துக்கு காலம் உண்டு. நாம் பார்க்கிறோம், சுமார் 10-20 வருட காலங்களாக பெட்ல இருப்பாங்க, எழும்ப முடியாது, நடக்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது. ஆனால் 20 வருட காலங்களாக அப்படியே இருக்கிறாங்க. ஆஷஹீனம் மினத் தஹர், காலத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவருக்கு நோய் வந்துச்சு, நாளைக்கு வஃபாத்தாகுவாங்க, ஒரு மணித்தியாலத்தில் வஃபாத்துவாங்க என்ற செய்தி இல்லை, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இன்னொரு கவியில சொல்லுவாங்க, அதே வரியில சொல்லுவாங்க, வகம் மின் ஷஹீஹின், எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள், மாத்த மின் கைரி இல்லத்தின், எந்த விதமான காரணமும் இல்லாம திடீரென்று உலகத்தை விட்டும் தெரிகிறார்கள் என்று இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அந்த கவியில சொல்லுவாங்க. நான் பார்க்கிறோம். அன்பார்ந்த வாலிப சீதவிகளே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு அதிகமான வாலிப பிள்ளைகள் 17, 16, 18, 20, 21, 25 அவனோட வாழ்க்கையை எடுத்து
21, 22 வயதில நாங்க செய்யக்கூடிய பாவங்களை செய்து போடக்கூடிய ஜொலிகள் எல்லாம் போட்டுட்டு சாலிஹான மனைவி கிடைத்ததுக்கு பின்னால நான் சரியாக தெரிந்து வாழ்வேன்னு சொல்லுவாங்க. என்ன உத்தரவா? யாருக்கு சொல்ல முடியும்? அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு பொருளை கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கிறார், பொருளை எடுப்பதற்கு முன்னால் கீழே விடுகிறார், ஜனாசாவை கேள்விப்படுகிறோம். எல்லா சகோதரர்கள் பேசுவாங்க, அவருக்கு எந்த விதமான நோயும் இல்லையே, இப்பதான் எங்க சலாத்தலிட்டு போனாரு, இப்பதான் என்னோட பேசிட்டு போனாரு, இப்ப மௌத்தா என்று ஆச்சரியமாக நாம் கேள்விப்படுகிறோம். அன்பான சகோதரர்களே, கண்ணியமான சீடர்களே, முன் சொன்னதை போன்று மௌத்துக்குரிய உத்தரவாதம் நம்முடைய கையில் இருந்தால் ஏத மௌத்து 2026 அது 7ஆம் மாதம் 5ஆம் தேதி காலையில திங்கட்கிழமை நாளாக இருந்தால் காலையில 10 மணிக்கு தான் என மௌத்து என்று உத்தரவாதம் இருந்தால், அன்பான சகோதரிகளே, கண்ணியமான வாலிப சீரடி பிள்ளைகளே, தொழுகையை மறந்து வாழக்கூடியவர்களே, வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடியவர்களே, வட்டியோட தொடர்பாக இருக்கக்கூடியவர்களே, வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்களே, வட்டிக்கு வாங்கக்கூடியவர்களே, ரெண்டுக்கும் இல்லாமல் நடுவில் ரெண்டுக்கும் சிரிச்சுட்டு போவாங்க, இரண்டுக்கு செய்பட போவாங்க. அவர்களே சகோதரர்கள், உம்மா பாப்பாவை பிரிஞ்சு வாழக்கூடியவர்களே, குடும்பங்களை பிரிஞ்சு வாழக்கூடியவர்களே, வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடியவர்களே, போதை பொருளில் அடிமையாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களே, மௌத்துக்குரிய காலம் நேரம் இடம் தெரிந்திருந்தால் இன்னைக்கு வாலிபர்கள் சொல்லுவாங்க, அதற்கு நீங்க தான் பயந்து சொல்றீங்க, அல்லாஹ் உம்மாவை விட 20 மடங்கு இரக்கம் உள்ளவன். உண்மைதான், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். 24 hours 24 மணித்தியாலங்கள் அல்லாஹ் தௌபாவுடைய வாயில திறந்து வைத்திருக்கிறார். யாருக்கு? நமக்காக வேண்டித்தான். அதனால நாங்க இந்த வயதில் செய்யக்கூடிய தவறுகளை செய்து தொழுகையை விட்டுட்டு சாலிஹான மனைவி கிடைத்ததற்கு பின்னால, அப்பா ஆனதுக்கு பின்னால சிலர்கள் சொல்லுவாங்க, ஹஸரத்துக்கு துஆ செஞ்சு போங்க, நெக்ஸ்ட் வீக் இன்ஷா அல்லாஹ் உம்ராவுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறேன், கஅபாவை கண்ணால பார்த்து தவாஃப் செய்து நான் செய்த பாவங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு தேடி அதற்கு பின்னால பள்ளியோட தொடர்பாக இருப்பேன். என்ன உத்தரவாதம்? அன்பான சீடர்களே, மௌத்துக்குரிய உத்தரவாதம் இருந்தால் நீங்கள் சொல்வதை போன்று அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ள அல்லாஹ், காலையில 10 மணிக்கு மௌத்துடைய டைம் பண்ணி நீங்க அறிந்தால் அல்ஹம்துலில்லாஹ், பள்ளிக்கு வாங்க, வுது செய்து 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு கிப்லாவை முன்னோக்கி கொஞ்சம் குர்ஆன் ஓதுங்க. சரியாக 9:50 10 நிமிடம் இருக்குது, மௌத்துக்கு 10 நிமிடம் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், கிப்லாவை முன்னோக்குங்க, கையை ஏந்துங்க, அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கமுள்ள அல்லாஹ்விட்ட கையேந்துங்க. யா அல்லாஹ், உலகத்தில 60 வருடம் உலகத்தில வாழ்ந்தேன், பருவ வயது அடைந்ததில் இருந்து 40 வருடம் வாழ்க்கையில தொழுகை இருக்கல, வாழ்க்கையில மோசடி செய்தேன், வியாபாரத்தில் பொய் சொன்னேன், அநியாயம் செய்தேன், உம்மா பாப்பாவோட பிரிஞ்சு வாழ்ந்திருக்கிறேன் யா அல்லாஹ், குடும்பங்களை பிரிஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ், அடிப்படை பற்றி பொறாமைப்பட்டிருக்கிறேன் யா அல்லாஹ், வட்டிக்கு நான் சைன் பண்ணியிருக்கிறேன் யா அல்லாஹ். ஆனால் உன்னை ஒரு நாளும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இல்லையா அல்லாஹ், உன்னை உண்மையாக ஈமான் கொண்டிருக்கிறேன். ஆகையால வுதுவோட கேட்கிறேன் யா அல்லாஹ், கிப்லாவை முன்னோக்கி கேட்கிறேன் யா அல்லாஹ், குர்ஆன் ஓதிவிட்டு கேட்கிறேன் யா அல்லாஹ், மௌத்துக்கு 2
நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை 24 hours 24 மணித்தியாலங்கள் தௌபாவுடைய வாயில திறந்த அல்லாஹ் 24 மணித்தியாலத்துல ஒரு மௌத்துடைய வாயிலை திறந்து அமைச்சிருக்கிறார். யாருக்கும் தப்ப ஏறாம். குர்ஆன் சொல்லுகிறது இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தக்ஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒரு மௌத்துடைய நேரம் வந்தால் யாருக்கும் கொஞ்ச நேரம் அல்லாஹ் முற்படுத்தவும் மாட்டான், பிற்படுத்தவும் மாட்டான். வந்த டைம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. வாங்க என்ன வேலைக்கு வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு டைம் கேட்கலாம். மனைவி அழைக்கின்ற பொழுது, கொஞ்சம் வாங்க என்று அழைக்கின்ற பொழுது 2 நிமிடங்கள் கொடுங்க என்று சொல்வத மாதிரி, தாய் அழைக்கின்ற பொழுது 10 நிமிடங்கள் கொடுங்க என்று தாயை பார்த்து சொல்வதை போன்று, நண்பர்கள் அழைக்கின்ற பொழுது 1 நிமிடம் கொடுங்க என்று சொல்வத மாதிரி, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு முன்னால வந்து நின்றால் யாருக்கும் டைம் கேட்க ஏறாம். வந்தா வேலை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அன்பான சகோதரர்களே, அன்பான வாலிப பிள்ளைகளே, எங்களுக்கு மௌத்து நிச்சயம். நீங்க நினைக்க வேண்டாம். ஸ்பெஷல் ஒரு வைத்தியரை சந்தித்து ஏக உடம்பை பரிபூர்ணமாக செக்அப் பண்ணினேன், பரிசோதனை செய்தேன். மாஷா அல்லாஹ், டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட், மகனே பிள்ளையே, உங்களோட வயது 22, உங்களோட வயது 18, உங்களோட வயது 30, ஏக பரிசோதனையில உங்களோட உடம்புல எந்த விதமான நோயும் இல்லை என்று டாக்டர் கொடுத்த அந்த சர்டிபிகேட்டை வச்சு வாலிபர்களே, நீங்க நினைக்க வேண்டாம் இன்னும் எனக்கு 30-40 வருடம் வாழலாம்னு நினைக்க வேண்டும். மௌத்துக்கு காலம், இடம் ஒன்றும் இரக்கம் ஒன்றும் கிடையாது. வந்தா அதை எங்களை கொண்டு போய்த்து இப்பையும் நாங்கள் தயாராகும். அன்பான சகோதரிகளே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவோட ஹதீஸில் சொன்னாங்க, நல்ல ஜனாஸா அவருடைய ரூஹ் 7 வானங்களையும் தாண்டி செல்லும். 7 வானங்கள். அந்த 7 வானங்கள்ல ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த நல்ல ரூஹை வரவேற்கும் நன்மரத்தோடு செல்லும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க. இது யாருடைய ரூஹ்? நன்மரத்தோடு வருகிறதே என்று 7 வானங்களும் அந்த ரூஹை வரவேற்பதோடு மலக்குமார்கள் கூட அந்த ரூஹை கண்ணியப்படுத்தி 7 வானலோகத்துக்கு எடுத்து செல்லும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஒரு கெட்ட ஜனாஸாவாக இருந்தால் அவருடைய ரூஹ் துர்வாடையோடு நாற்றத்தோடு 7 வானங்களை தாண்டி செல்லும். 7 வானங்களும் அந்த ரூஹை சபிக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியமான சீரடிகளே, இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இஸ்லாம் மார்க்க வேண்டாம், 5 வக்துகளையும் இமாம் ஜமாஅத்தோட முன் சஃப்ல தொழுதுட்டால் நாங்கள் சரியாக நாம் நினைக்கிறோம். சரியாக நோன்பு நோற்றோம், அல்ஹம்துலில்லாஹ், நான் மார்க்கசாலி என்று நாங்கள் சொல்ல இயலாம். ஒரு ரூஹ் ஒன்று போகும், நஜீஸாக மாறுவதற்கு ஒன்று போகும். அன்பான சகோதரர்களே, நீங்க அல்ஹம்துலில்லாஹ் 40 வருட காலங்கள் இமாம் ஜமாஅத்தோட முன் சஃப்ல தொழுகிறீர்கள். 40 வருட காலங்களாக சுன்னத்தான நோன்புகளை, ஃபர்லான நோன்புகளை நல்ல எண்ணத்தோடு நோக்கிறீர்கள். குர்ஆனை ஓதுறீர்கள். ஹஜ் உம்ரா மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் நீங்க உம்ராவை செய்கிறீங்க. சதக்கா ஜகாத்தை கொடுக்கிறீங்க. வட்டியோட மட்டும் தொடர்பாக இருந்தீங்க, அந்த ஒன்று போகும். வட்டியோட தொடர்பு இல்ல, விபச்சாரம் இல்ல, வாழ்க்கையில போய் சொல்வது இல்ல, உம்மா வாப்பாவோட ஒரு நாளைக்கு நீங்க கோபிச்சு இருந்தால் போதும், அல்லாஹ் காப்பாற்றணும். குடும்பங்களோட சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க பார்க்க
ஜனாசாவை எடுத்து போகின்ற பொழுது அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லும், கத்திமூனி, என்ன இந்த உலகத்தில் வைக்க வேணாம், அவசரமாக கொண்டு போங்க என்று நல்ல ஜனாசா சொல்லுமா. கத்திமூனி, அவசரமாக கொண்டு போங்க என்று நல்ல ஜனாசா சொல்லும். அதே ஜனாசா ஒரு பாவம் செய்த ஒரு ஜனாசாவாக இருந்தால், தவறு செய்த ஒரு மையத்தாக இருந்தால் கதறி அழுகும். அது நமக்கு விளங்காது. அன்பான சகோதரர்களே, கண்ணியமான சீரர்களே, அன்பான வாலிப பிள்ளைகளே, தொழில்களை முழுமையாக மறந்து வாழக்கூடிய சகோதரர்களே, மார்க்க தொடர்பு இல்லாமல் மார்க்கத்தை முழுமையாக மறந்து வாழக்கூடிய சீரர்களே, எல்லோருடைய ஆசை ஹதீஸில் சொல்வதை போன்று நான் ஜனாசாவாக இருந்தால் அந்த வார்த்தையை நானும் சொல்லணும், என்ன அவசரமாக கொண்டு போங்க என்று நானும் சொல்ல வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அன்பான சீரர்களே, மோசமான ஜனாசா, பாவம் செய்த ஜனாசா, அது கதறி அழுகுமா? அதனுடைய அழுகைய மனிதனுக்கு விளங்க முடியாது, பறவைகள் விருந்திற்கெல்லாம் விளங்கும் உணர்கின்றது. அதற்கு வளரும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது, ஏன் அல்லாஹ் ஜனாசா அழுகக்கூடிய அந்த அழுக, அந்த சப்தத்தை பறவைகள் மிருகங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்து, ஏன் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்க இல்லை என்று பார்க்கின்ற பொழுது விளக்கம் சொல்லுவாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் யாரையும். மனிதனுக்கு கேட்கக்கூடிய அந்த சக்தியை கொடுத்தா, அந்த வாலிப பிள்ளைகளே, வட்டிக்கு கொடுக்கறல்ல எடுக்கிறல்ல, ரெண்டுக்கும் நடுவில் வைத்து கொஞ்சம் சிரிப்பாரு. ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் ஆஜியார், நானா ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நான் கரண்டி, நல்ல மனுஷன் கைக்கு தருவார். அவர் எல்லாருக்கும் சேம். வட்டிக்கு கொடுப்பவருக்கு 1000 பாவமா, எடுப்பதற்கு அதே 1000 தான். நான் ஒன்றுமே சொல்லல, நான் கொஞ்சம் வைத்து தலையாட்டி இருக்காம வந்தேன், அவளுக்கும் அதே பாவம், எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். மௌத்தை நினைச்சு வாழுங்க, மௌத்தை நினைச்சு வாழ்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு எல்லோரும் வாகனம் வாங்குறாங்க, நாங்களும் வாங்கணும், அவசரமாக கட்டி முடிக்கலாம். இன்னைக்கு ஹராத்தில் வைத்து வட்டியோட தொடர்பாக இருந்து வாகனங்களை வாங்குறாங்க. 2 வருஷத்துக்கு லீச போட்டு வாங்கலாம். அது அவசரமாக நான் போகும், கியாமத்தினால் தானே அவசரமாக போகும் என்று நீங்க வாங்குறீங்க. வட்டியோட தொடர்பா இருக்கிறீங்க சகோதரர்கள், என்ன உத்தரவாதம்? ஒரு வருடத்தில் கட்டி முடிக்கலாம் என்று சொல்றீங்க, அந்த நேரத்தில் அவளை மௌத்து வந்த அவளை நிலை என்ன உத்தரவாதம்? அன்பான வாலிப பிள்ளைகளே, ஹெட்செட் அடிக்கிறீங்க, இரவு முழுமையா பாடலை கேட்கிறீங்க, அந்த நேரத்தில் மௌத்து வந்தால் உடைய நிலை என்ன? உண்மையை சொல்லி வியாபாரம் செய்தால் வெறும் 10,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். சின்னொரு பொய்யை சொன்னா 10 லட்சம் லாபம் கிடைக்கும். இப்படி வியாபாரம் இருக்குது. உண்மையை சொன்னா 10,000 தான் கிடைக்கும். சின்னொரு பொய்யை சொன்னா 10 லட்சம் லாபம் கிடைக்கும். அப்படி வியாபாரம் உண்டு. உண்மையா பொய்யா? பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க பொய்யை சொல்லுவாங்க, சம்பாதிப்பாங்க. அந்த நேரத்தில் மூத்து வந்தாவுடைய நிலை என்ன? பொய்யா சொல்லி சொல்லி சம்பாதிக்கிறீங்க, வட்டியோட தொடர்பா இருக்கிறீங்க, வியாபாரத்தில் மோசடி செய்கிறீங்க. நீங்க வபாத்தானதுக்கு பின்னால, உங்கள கபர்ல அடக்கம் செய்து முடிச்சதுக்கு பின்னால ஒரு பாவத்தை நீங்க சுமக்கணும். நீங்க சம்பாதிச்சு வச்சிட்டு கூட 4 கோடி பணத்தை மருமகன் பங்கு போடுவாரு, இளைய மருமகன் பங்கு போடுவாரு, மருமகன் சின்ன பங்குட கேட்பாங்க. நானும் வந்து கேட்பேன், எனக்கும் அந்த வியாபாரத்தில் செய்யாம எனக்கும் பங்கு வேணும்.
விடுவாங்க. வட்டியோக தொடர்பாக இருந்து வியாபாரத்துல பொய்ய சொல்லி வியாபாரத்துல மோசடி செய்து வச்சு எல்லா பணங்களையும் ஒரு குடும்பம் பிரிச்செடுப்பாங்க. நீங்க கபூர்ல நீங்க தான் ஆதாரப்படும். அன்பான சகோதரர்களே, கண்ணியமான சீரதிகளே, மையத்து அழுகக்கூடிய அழுக மனிதனுக்கு கேட்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? மனிதன் கேட்டால் ஜனாசாவை கீழே வீசி மயங்கி கீழே விடுவாங்க. அல்லாஹ் காப்பாற்று. நீங்க சுமந்து செல்லக்கூடிய ஜனாசா அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், உயிர் நண்பராக இருக்கலாம். உங்களுக்கு பல வருட காலங்களாக தோளோடு தோள் சேர்ந்து கஷ்டங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு உதவி செய்த நபராக இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, அழுகக்கூடிய அழுகையில அல்லாஹ் மனிதனுக்கு கேட்கக்கூடிய சக்தியை கொடுத்தால் மனைவியை பார்க்க மாட்டீங்க, தாயன்னு பார்க்க மாட்டீங்க, நானாவன்னு பார்க்க மாட்டீங்க, தாத்தாவன்னு பார்க்க மாட்டீங்க, நண்பரன்னு பார்க்க மாட்டீங்க. ஜனாசாவை வீசிட்டு மயங்கி கீழே விடுவாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, கண்ணியமான சீரர்களே, நாம ஒவ்வொரு நேரத்திலும் எங்களை கல்வில பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆடம்பரமாக ஆடைகளை அணிந்த நாம் ஏதோ ஒரு நாளில் வெள்ளை துணிகளின் மூலமாக, கபன் என்று சொல்லப்படக்கூடிய துணிகளின் மூலமாக நான் சுருட்டப்படுவேன் என்ற எண்ணம் உம்ரா செஞ்சதுக்கு பின்னாலே அல்ல, சாலிஹான மனைவி கிடைச்சி திருமணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்ததுக்கு பின்னால அப்பே அல்ல. சிலருக்கு பள்ளிக்கு வரணும், தொழணும், லோகருக்கு அதான் கேட்குது, சுகருக்கு அதான் கேட்குது, இன்னும் வராது. அவங்களுக்கு தொழுக கடமை எப்ப தெரியுமா? 50 வருஷம் தாண்டணும், அப்பதான் அவங்களுக்கு தொழுக கடமை. இப்ப அன்பான சகோதரிகளே, இந்த நொடிப்பொழுதிலிருந்து நீங்க கல்வரை நினைவு வச்சுக் கொள்ளுங்க. ஏதோ ஒரு நாளில வெள்ளை துணிகளின் மூலமாக நான் சுருட்டப்படுவேன். ஆடம்பரமாக அமைத்த பாத்ரூம், ஏதோ உடம்பை யாரும் பார்க்க கூடாது என்று வெட்கப்பட்ட நான் பலருடைய கரங்களின் மூலமாக வீட்டில் ஒரு இடத்தில் வைத்து பலருடைய கரங்களின் மூலமாக நாம் சுத்தம் செய்யப்படுவேன். சின்ன வயதில் எங்களுக்கு சுயமாக வேலை செய்ய முடியாது. எங்களை உம்மா வாப்பா, எங்களை குடும்பம் எங்களை சுத்தம் செஞ்சாங்க. அப்படி ஒரு காலம் என்ன வச்சு வாப்பா என்று சொன்னவங்க, உம்மா என்று சொன்னவங்க எப்ப அங்க ஜனாசா என்று மாறுகிறாங்களோ, மகனிடத்தில் கேட்டால் உம்மாவை இப்ப ஜனாசா அடக்கம் செய்வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஜனாசாவை இப்ப கொண்டு போவாங்கன்னா மகனுக்கு கூட சொல்லுவாங்க. அப்ப ஜனாசா தான், உம்மாவல்ல. உம்மாத்தான் ஜனாசா என்று சொல்வோம், பாப்பாவை பார்த்து ஜனாசா என்று சொல்வோம். அன்பான சகோதரர்களே, சுந்தூக்கு என்று சொல்லக்கூடிய பெட்டியின் மூலமாக எங்களோட வாகனங்கள் எல்லாம் வச்சிட்டு பலருடைய கரங்களின் மூலமாக நான் சுமந்து செல்லப்படுவேன் என்ற எண்ணம் என் கல்வியில் இருக்கும். அன்பான சகோதரர்களே, கண்ணியமான சீரவிகளே, உங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீரம் சொல்ல தேவையில்லை. மக்கா மதீனா மட்டுமல்ல, உலகம் முழுமையாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரை கேட்டால் எல்லாம் பயப்படுவாங்க. இந்த அளவுக்கு என்று சொன்னா, ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாதையால வந்து உமர் நாயகத்தை ஷைத்தான் கண்டா வேற பாதையால ஓடுவாங்க. அந்த அளவுக்கு பயம். இவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள், ஒரு சஹாபி, ஒரு உத்தமர், ஒரு ஸ்ரீதேவி சொர்க்கவான். இவருக்கு பயப்பட தேவையில்லை. இவங்க மையவாடிக்கு போனா தாடி நடையும் அளவுக்கு வருவாங்க. சுபஹானல்லாஹ். எப்படி
தாடி நலையும் அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவார்கள். கேட்பாங்க சஹாபாக்கள், அமீருல் முஃமினீனே, மையவாடிக்கு வந்தா தாடி நலையும் அளவுக்கு அழுகிறீங்களே, என்ன காரணம் என்று கேட்டா சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எனது தோழர்களே, இது முதலாவது இடம், இங்கு வெற்றி கிடைத்தால் நாளை மறுமையில் வெற்றி. கபருடைய வேதனை நினைத்து நான் அழுகிறேன். சுபஹானல்லாஹ். யாருக்கும் தப்பையலாம். கபருடைய வேதனையை நினைத்து நான் அழுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள். நமக்கு அழுகம் வருவதாக இருந்தால் 2 கோடி நஷ்டம் போகணும், ஊடு இல்லாமல் போகணும், தோட்டங்கள் இல்லாமல் போகணும், வியாபாரத்தில் பெரும் வீழ்ச்சி ஏற்படணும், குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படணும், அப்பதான் நாம் அழுவோம். சஹாபாக்கள் அப்படி அழுகல. சஹாபாக்கள் நினைச்சு அழுகிறது பாவத்தை நினைச்சு அழுதாங்க, பாவம் செய்தவர்கள் அல்ல, கபரை நினைச்சு அழுதாங்க. அவளுக்கு அழுக தேவையில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மையவாடிக்கு போன அவளுக்கு நடக்கக்கூடிய விடயம், மயங்கி கீழே விழுவாங்களாம். சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுமந்து கொண்டு போய் அவளை வீட்டில் போய் சேர்ப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவளுக்கு தெளிவு வரும். சஹாபாக்கள் கேட்பாங்க, அமீருல் முஃமினீனே, மையவாடிக்கு வந்தா நீங்க மயங்கி கீழே விழுகிறீங்க, என்ன காரணம்? எங்களோட வேலை இதுதான், நீங்க கீழே விழுகிறீங்க, நாங்க சுமந்து வருகிறோம், கொஞ்ச நேரம் கழித்து தெளிவு வருகிறது, என்ன காரணம் என்று கேட்டதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொர்க்கம் வாஜிபு, அவருக்கு பயப்பட தேவையில்லை, நரகத்தில் அதாபு கிடையாது, கபர்ல வேதனை கிடையாது, சொர்க்கவாதிகள். அவர்கள் சொன்ன பதில், எனது தோழர்களே, கபருடைய வேதனை நினைத்து நான் மயங்கி கீழே விழுகிறேன். சுபஹானல்லாஹ். இன்றைக்கு எங்களுக்கு மயக்கம் வருவதாக இருந்தால் சொல்ல தேவையில்லை. A to Z வரையில் இன்னைக்கு இலங்கையில் எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் மௌத்த மறந்து வியாபாரம் செய்கிறாங்க. அவசரமாக நான் வாகனம் வாங்கணும் என்று அவங்க வியாபாரம் செய்கிறாங்க. என்ன? ஐஸ். நாங்க சின்ன வயதுல குடிச்ச ஐஸ் எங்கட தாகத்தை போக்குவதற்காக வேண்டி. இப்ப அந்த ஐஸ் அல்ல, இந்த ஐஸை குடிச்சா தான் எங்களுக்கு மயக்கம் வரும். கபரை நினைச்சு, பாவத்தை நினைச்சு, நரகத்தை நினைச்சு, மௌத்தை நினைச்சு அவனுக்கு மயக்கம் வராது. இவருக்கு இதை பாவனை செய்தால்தான் 2 நாளைக்கு எழுப்ப மாட்டான் அவன். அன்பான சகோதரிகளே, கண்ணியமான சீதவிகளே, ஆகையால் பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் மௌத்தை நினைத்து பாவங்களை விட்டு சீரடிகளாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக தொழுகையோடு குர்ஆனோடு குடும்பங்களோட தொழில் செய்வதாக இருந்தாலும் ஹலால் ஹராமை பேணி நான் நடப்பேன் என்ற எண்ணத்தை என கல்வியில் அதிகமாக பதிவு செய்து ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் எனக்கு மூத்து வரலாம் என்று நினைத்து வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவரும் மீதும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துருவாயாக. எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோர்களை செய்த பாவங்களை மன்னித்துருவாயாக. ரப்பே ரஹ்மான், இந்த ஊருக்கு நீ அதிகம் பரக்கத்தை, ரஹ்மத்தை, நியமத்தை மறக்கி வைப்பாயாக. சோதனைகள், முசீபத்துக்கள் வந்துவிடாமல் இந்த ஊர் மக்களை பாதுகாப்பாயாக. நாங்கள் கேட்கும் துஆக்களை கபூல் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.